ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி செகண்ட் யூனிட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் யூனிட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சரிங்களா? செகண்ட் யூனிட் டாபிக் என்ன அப்படின்னா, வேவ்ஸ் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஓகேங்களா? ஓகே, வேவ்ஸ் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னா இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம எதை படிக்க போகிறோம்? வேவ்ஸ் பற்றியும் ஃபைபர் பற்றியும் ஃபைபர் ஆப்டிக்ஸ் பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அது நான் சிம்பிளாக இப்போ நம்ம செகண்ட் யூனிட் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா வேவ்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் வேவ்ஸ். ஓகேங்களா? வேவ்ஸ்னால் என்ன அப்படின்னா, வேவ்ஸ் வந்து எப்படிலாம் மூவ் ஆகுது? ஓகேங்களா? ஆசிலேஷன் ஆகுது எப்படி, ஃப்ரீ வைப்ரேஷன்னா என்ன, ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன், அந்த மாதிரி ஃபுல்லாக வேவ்ஸ் பற்றி, அதே மாதிரி ரிலேட்டட் வித் ஆசிலேஷன்ஸ், நம்ம டார்ஷன் பெண்டலம்லாம் பார்த்தோம்ல ஃபஸ்ட் யூனிட்டில். ஸோ அதன் ரிலேட்டடாக தான் ஆசிலேஷன்லாம் வருது. ஸோ ஆசிலேஷன்ஸ், அப்புறம் வைப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாப்பிக்கில். செகண்ட் டாப்பிக்கில் வி மூவ் ஆன் ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஓகேங்களா? ஆனால் அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ்னாலே இப்போ செகண்ட் டாபிக்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஃபைபர் ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய பிரிவு இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபைபர் ஆப்டிக்ஸோட டைப்ஸ் என்னென்ன, ஓகேங்களா, என்னென்ன டைப்ஸில் இருக்குது ஃபைபர் ஆப்டிக்ஸு, அதே மாதிரி ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணாலும் என்னென்ன லாஸ் நடக்கும், என்னென்னலாம் டேட்டா வந்து லாஸ் ஆகுது, அதே மாதிரி ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன சென்சார்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணி சென்சார்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது. சரிங்களா? இதை தாண்டி மூணாவதாக ஒரு டாபிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னாலே அது என்ன தான் யூஸ் பண்ணுவாங்க? லேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஓகே, ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கிற கேபிள் என்ன போகுது? கரண்ட்டு போகுது. தட் மீன்ஸ் எலக்ட்ரான் வந்து மூவிங் ஆஃப் எலக்ட்ரான். சரியா? எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது நம்ம வீட்டில் இருக்கிற செம்பு கம்பியில். ஓகே, அதுவே ஃபைபர் ஆப்டிக்னா என்ன அர்த்தம்? ஃபைபர் கேபிள், அந்த கேபிள் என்ன போகும்? லைட்டு தான் போய் ஆகணும். அந்த லைட்டு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? லேசர் அப்படிங்கிற லைட் வேவ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த லேசரில் வந்து என்ன டைப்ஸ் இருக்குது? ஓகேங்களா? அதே மாதிரி லேசரோட பிரின்சிபிள் என்ன, என்னென்ன பிரின்சிபிளில் லேசர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அதை பற்றி இதை பற்றி எல்லாமே தான் நம்ம செகண்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். இவ்வளோ தான். ஓகே, இதில் வந்து இதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட், செகண்ட் பார்ட் தனியாக. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக ஈக்குவேஷன்ஸ் டெரிவேஷன்ஸ்லாம் வரும். ஆனால் அது பெரிய நிறையா ஈக்குவேஷன்ஸ் சேர்ந்து ஒரே கொஸ்டினாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட்டை. செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு பிடிச்சதா, ஃபைபர் ஆப்டிக், லேசர்ஸ், அந்த மாதிரி நமக்கு பிடிச்சதாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று ரிலேட்டடாகவே இருக்கும். இப்போ டைப்ஸ்னால் அதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. லாஸ்னால் அதில் 2-3 டைப்ஸ் ஆஃப் லாஸஸ் இருக்குது. சென்சார்னால் ஒரு 2 டைப் சென்சார் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைப்ஸில் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். தியரிட்டிக்கலாகவே தான் இருக்கும். தியரி, படம், ட்ராயிங் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த பார்ட் மேலே தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? தெரிஞ்சதுக்காக தான் ஃபஸ்ட் பார்ட். ஓகே, சரி, வித்தவுட் எனி டிலே மூவ் ஆன் டு டாபிக்ஸ். ஓகே, இப்போ நாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்குள்ளே நுழையலாம். சரிங்களா? ஃபஸ்ட் டாபிக் என்ன? வேவ்ஸ். ஓகே, வேவ்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மோஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். மோஷன் அப்படின்னா என்ன? மோஷன் என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற பேர் தான் என்ன? மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு
ட்ராவல் ஆகிறது பேர் தான் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறது தான் என்ன, ஒரு மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படியும் இல்லாமல் வேறு ஒரு டைப்பாகவும் இருக்கலாம். எப்படி அப்படின்னா வைப்ரேட் ஆனாலும் அதுக்கு பேர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம்ஸ்குள்ளே எலக்ட்ரான்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதுவும் ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற கணக்கு. அதே மாதிரி இப்போ கிட்டார் வாசிக்கிறாங்க, வயலின் வாசிக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும் தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி வைப்ரேட் ஆகிறதும் ஒரு டைப் ஆஃப் மோஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த மோஷனை வந்து அதோட பாடிஸ் வச்சு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகேங்களா? டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அப்படின்னு என்னென்னா லீனியராக மூவ் ஆகிட்டு போகிறது பேர் தான் என்ன, டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தண்டவாளத்தில் ட்ரெயின் போதா, ஸோ அது ஒரு லீனியராக போயிட்டுருக்கு, பட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? அதாவது இந்த டைமுக்கு இந்த ட்ரெயின் இங்கே இருக்கும், அடுத்த டைமுக்கு அங்கே இருக்கும், ஸோ அங்கங்கே அப்படி போயிட்டு கடைசியில் கரெக்டான நம்ம இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்படி சொல்லும்போது அது வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகேங்களா? அதே மாதிரி ரோட்டில் பஸ்ஸு போகிறது, லாரி போகிறது, கார் போகிறது, பைக் போகிறது எல்லாமே என்ன தான், டிரான்ஸ்லேஷனல் மோஷன். செகண்ட் ஒன் என்னென்னா ரொட்டேஷ்னல் மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன். ஓகேங்களா? ரொட்டேஷனல் மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும், அதாவது ஒரு மிட் பாயிண்ட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, நம்ம பார்த்தா டார்ஷன் பெண்டலம் இருக்குது, வேறு என்ன இருக்குது, நம்ம ஹார்ட் பீட்டும் எப்படி தான் இருக்குது, ஒரு வகையான ஹார்ட் பீட்டை வந்து கிளியராக தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 அறை இருக்குது, அந்த 4 அறையும் தனித்தனியாக என்ன ஆகிட்டுருக்கு, பம்ப் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து பிளட்டை வந்து கீழே அனுப்பும், கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வந்து மறுபடியும் பாடி ஃபுல்லாக போயிட்டு அப்படி மாறி வந்துட்டுருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு ரொட்டேஷ்னல் மோஷனில் நம்ம பிளட்டு வந்து என்ன ஆகுது, சர்க்குலேட் ஆகுது. ஸோ அது அதே மாதிரி கிளாக்கு, நம்ம கடிகாரத்தில் கிளாக்கில் என்ன ஆகிட்டுருக்கு, சுற்றி கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வரதுக்கெல்லாம் ரொட்டேஷ்னல் மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஸோ இது வந்து ஒரு 2 டைப்ஸ். ஓகேங்களா? இதில் நாம் டிரான்ஸ்லேஷன் மோஷன் நமக்கு தேவையில்லை, அது நார்மலாக போகிறது வரதான். இந்த ரொட்டேஷனல் ஆர் ஆசிலேட்டரி மோஷனை தான் நாம் ஃபர்தராக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இந்த ஆசிலேட்டரி மோஷன் இருக்குல்ல, இந்த ஆசிலேட்டரி மோஷனை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாகவும் எழுதலாம். ஓகேங்களா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகே, ஆசிலேட்டரி மோஷனை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லலாம். எப்போ அப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆசிலேட்டரி மோஷன் வந்து நாமளே உருவாக்கும் போது, அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும், ஒரு கயிறில் ஒரு பெண்டுலம் வந்து கட்டியிருக்கேன், ஒரு இரும்பு குண்டு கட்டியிருக்கோம், அந்த குண்டை நான் இவ்வளோ தூரம் இழுத்துட்டேன். ஓகேங்களா? இங்கே இருக்குது. ஓகே, அதை தெரியுமா, இழுத்துட்டு நான் விடும்போது என்ன ஆகும், ஒரு வகையாக ஆக்சிலேட்டர் வந்து க்ரியேட் ஆகும், ஆக்சிலரேஷன் ஆகுமா? அப்படி ஆக்சிலரேஷன் ஆகிறது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது நான் இங்கே எவ்வளோ தூரம் இழுத்தனோ விட்டேன்னா அதே தூரத்துக்கு அங்கே போகும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆகிறதுக்கு பேர் தான் என்ன, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகும், இங்கே வந்துடும், மறுபடியும் இங்கே போகும், இப்படி மாறிட்டே வரும். நான் ஒரு டைம் கொடுத்தனா போதும், அப்படி மாறி போய்ட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேங்களா? ஆனால் கடிகாரத்தில் நம்ம அப்படி பண்ணுறதில்ல. கடிகாரத்தில் என்ன பண்ணுறோம், செல்லு போட்டால் அது பாட்டு இப்படி ஓடிட்டுருக்கு, அங்கே நம்ம எதுவும் இழுத்துட்டு விட்டால் தான் அது வரணும் அப்படின்லாம் கிடையாது. பட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் நாம் ஒரு குறிப்பிட்ட ஆக்சிலேஷன் கொடுத்தோம்னா அதே ஆக்சிலேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. சரியா? என்ன அப்படின்னா லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக், லீனியர்
சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இன்னொன்று செகண்ட் ஒன் ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேங்களா, 2 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் 2 டைப்ஸ், லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். பேர்லேயே இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன, ஆங்குலர்னா என்ன? ஆங்குலர்னா ஆங்கிளில் மட்டும் சேஞ்ச் ஆகும், அந்த ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. ஸோ லீனியருக்கு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா, என்ன ஆகிருக்கு? லென்த்தில் வந்து நம்ம இழுத்து விட்டோம்னா அந்த லென்த்தில் போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, சிம்பிள் ஹார்மோனிக், தட் மீன்ஸ் சிம்பிள் பெண்டுலம். ஓகேங்களா, இது பேர் நான் சிம்பிள் பெண்டுலம், இதுக்கு பேர். ஓகேங்களா, ஆங்குலருக்கு நாம் பார்த்த டார்ஷன் பெண்டுலம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் டார்ஷனல் பெண்டுலம். ஓகே, வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் லீனியருக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி பண்ணுற மாதிரியே நான் இப்படி பண்ணலாமா? ஒரு வாலில் ஸ்ப்ரிங்கு கட்டிட்டு அந்த ஸ்ப்ரிங்கில் மாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இழுத்துட்டு விட்டோன்னா என்ன ஆகும்? அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன், அதாவது ஒரு ஆங்கிள், ஒரு ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு விட்டோன்னா அப் டவுன் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக், தட் மீன்ஸ் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக். ஓகேங்களா, ஆங்குலருக்கு டார்ஷன் பெண்டுலம் சொன்னோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா காம்பவுண்ட் பெண்டுலம். காம்பவுண்ட் பெண்டுலமோட மூவ்மெண்ட்டு எப்படி தான் இருக்கும்? இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில், ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் தான் இருக்கும். சரிங்களா, சரி, ஓகே. இது வந்து ஜஸ்ட்டு பேசிக்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆசிலேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆசிலேஷன்ஸ் ஆர் வைப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, இதை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எதை வச்சு அப்படின்னா, இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வச்சு. ஓகேங்களா, இங்கே நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோமா, இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோமா, இழுத்துட்டு விடுறோமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறத வச்சு ஆசிலேஷன்ஸையும் வைப்ரேஷனையும் 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் பேர் என்ன அப்படின்னா ஃப்ரீ வைப்ரேஷன். ஓகேங்களா, ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பாடு வைப்ரேட் ஆகிட்டே இருப்பார், அவரை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவர் பாடு வைப்ரேட் ஆகிட்டே இருப்பார். ஆனால் நம்ம நேச்சுரலாக அப்படி எதுவுமே வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ஒன்று வைப்ரேட் ஆகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இப்போ புவியீர்ப்பு விசை இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், காற்றடிக்குது, தூசி வருது. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் வேறு ஏதாவது ஒரு பொருள் வந்து டச் ஆகலாம். அந்த மாதிரிலாம் நடக்கும்போது நமக்கு வைப்ரேஷன் வந்து பாதிக்கப்படும். ஆனால் ஃப்ரீ வைப்ரேஷன் ஒன்று இருக்குது, ஆனால் அது சாத்தியம் அவ்வளோவா கிடையாது. கொஞ்ச நாள் என்ன ஆகிடும், வைப்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிரும். சரிங்களா, இல்லைனா அது வேறு ஒரு மூவாக மாறி போயிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரீ வைப்ரேஷன் ஃபஸ்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டேம்ப்ட் ஆசிலேஷன்ஸ். ஓகேங்களா, செகண்ட் ஒன் டேம்ப்ட் ஆசிலேஷன். டேம்ப்ட் ஆசிலேஷன் என்ன அர்த்தம்? ஒரு பொருள் ஆசிலேஷன் ஆகிட்டுருக்கு, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், ஆசிலேட் ஆகிறது ஸ்டாப் பண்ணிக்கும். ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஸ்டாப் ஆயிரும். அது எதனால் ஆகும்? மேலே ஒரு ஸ்ப்ரிங் வச்சு அந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு மாஸ் வந்து கட்டிட்டேன். ஓகேங்களா, இப்போ இழுத்துட்டு விட்டோன்னு என்ன ஆகும்? நாம் இங்கே சொன்ன மாதிரி தான் என்னாகும், மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? அப்படி மூவ் ஆகும்போது இந்த டேம்ப்டு ஃபோர்ஸ், இந்த செட்டப்பில் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் என்ன? இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோம் இழுத்துட்டு விட்டாச்சு, அப்போ இந்த கம்பி என்ன ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்,
அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். கரெக்டாக? தட் இஸ் கால்ட் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் அப்படின்னா F1 ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு ஒய். ஏன்னா என்ன, ஒய் டைரெக்ஷனில் தான் என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக? அதே மாதிரி கே அப்படின்னு என்னென்னா இந்த ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? தட் இஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அந்த ஸ்ப்ரிங்கோட ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் கே. மைனஸ் ஏன் போடுறோம்? அது என்ன பண்ணுது, இந்த ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணுது. கரெக்டாக? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணுறனால அங்கே மைனஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும், அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும், டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வி ஆர் யூஸிங் மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது, ஒர்க் ஆகுது. என்னது, வேறு என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது? டேம்பிங் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஆர் டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கரெக்டாக? என்ன ஃப்ரிக்ஷனல்? காற்று, சுற்றி இருக்கிற காற்றுனால ஏற்படுற ஒரு உராய்வுனால அது என்ன ஆகுது, அதோட வேகம் வந்து குறைய ஆரம்பிக்கும், ஃபோர்ஸ் வந்து குறையும். ஸோ இங்கே என்ன தான் ஆகுது, குறையுது. ஸோ F2 என்ன தான் இருக்கும், மைனஸில் தான் வேல்யூ வரணும். கரெக்டாக? சரி, மைனஸ் ஆர் இன்ட்டு டிஒய் டிவைடட் பை டிடி. ஓகேங்களா? ஆர்னா என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஆர் தான் என்ன, அந்த ஃப்ரிக்ஷனல், எவ்வளோ ஃப்ரிக்ஷன், காற்று வந்து எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி டிஒய் பை டிடி அப்படின்னு என்னென்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது, வெலாசிட்டி. ஓகே, எவ்வளோ வெலாசிட்டி, இப்போ எத்தனை தடவை மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போனா டோட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணுவோம், therefore total forceனால் F equal to F1 plus F2 which is nothing but F equal to என்ன வரும், minus ky minus r into dy by dt. ஓகேங்களா? அவ்வளோதான். இது வரைக்கும் நமக்கு போதும். இதுக்கு மேலே பெரிய டெரிவேஷன்ஸ்லாம் போகும். ஓகே, நமக்கு டேம்ப்டு ஆசிலேஷனாக என்ன, அதுக்குள்ள என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டோட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன, அது தெரிஞ்சு நமக்கு போதும். சரிங்களா? தேர்டு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ வைப்ரேஷன், நெக்ஸ்ட் இஸ் டேம்ப்டு ஆசிலேஷன், தேர்ட் ஒன் ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபோர்ஸ்டு ஆசிலேஷனில் நாம் இந்த ஷேப்பில் செவுத்தில் இங்கே ஸ்ப்ரிங்கு வச்சு, ஹியர் வி ஆர் யூஸிங் வெயிட், அந்த மாஸ் வச்சு இழுத்து விடுறோம். ஓகேங்களா? இங்கேயும் என்ன தான் நடக்கும், இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? என்ன ஆகும், ஸ்ப்ரிங்கு வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸை ட்ரை பண்ணோம், அதே மாதிரி டேம்பிங், அதாவது ஏர், அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இருக்கும். இதை தாண்டி ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, தட் இஸ் F3 அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த F3யோட வேல்யூ என்ன அப்படி, ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், தட் இஸ் கால்டு ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன். கரெக்டாக? ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த F3யோட வேல்யூ என்ன அப்படின்னா F0 sin ஒமேகா t. ஓகேங்களா? F0 sin ஒமேகா tங்கிற ஒரு ஃபோர்ஸை இங்கே நான் கொடுத்துட்ருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டியூனிங் ஃபோர்க் இருக்குது, அது என்ன பண்ணுறோம், தட்டியில் விட்டால் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், தட்டி விட்றேன், ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஃபோர்ஸ்டு ஆசிலேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு எப்படி நம்ம ரெண்டு ஃபோர்ஸை ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கே ஃபோர்ஸ் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், தட் மீன்ஸ் இந்த ஃபோர்ஸ்டு ஆசிலேஷனோட டோட்டல் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும், F1 + F2 + F3. வாட் வில் பி த ஆன்சர்? மீதி பேரில் மைனஸில் கிடைப்பாங்க, இவர் மட்டும் எதில் இருப்பார், ப்ளஸில் இருப்பார். ஏன்னா ஃபோர்ஸை கொடுக்குறோம், இவங்க ஃபோர்ஸுக்கு எடுக்கிறாங்க, பட் இவங்க ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், -ky - r into dy by dt velocity plus F0 sin ஒமேகா t. கரெக்டாக? ஓகே, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்கறனால நம்ம sin ஒமேகா t, சைன் யூஸ் பண்ணுறோம். ஒய் ஆக்சிஸ்னால்
காஸ் யூஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ சைன் ஒமேகா டி, ஒமேகானா ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், ஆங்குலர் வெலாசிட்டி அதெல்லாம் பார்த்தோம் சரியா. சரி ஓகே சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வேவ்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டாபிக் முடிச்சிட்டோம். வேவ்ஸ் அப்படிங்கிற ஆசிலேஷன், வைப்ரேஷன் அதை பற்றி போதுமான அளவு பார்த்துட்டோம். இதில் இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா பிளேன் ப்ரோக்ரஸிவ் வேவ் அப்படின்னு ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது ஓகேங்களா. பிளேன் ப்ரோக்ரஸிவ் வேவ் ஓகே. டேம்ப் ஆசிலேஷன் ஓகே. பிளேன் ப்ரோக்ரஸிவ் வேவ்னு என்னென்னா ஜஸ்ட் நார்மலாக இருக்கிற ஒரு சைன் வேவை தான் நம்ம பிளேன் ப்ரோக்ரஸிவ் வேவ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ சைன் இங்கே ஓ இருக்குது, இங்கே பி அப்படின்னு ஒரு பார்ட்டிக்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அது என்ன தான் எந்த வேவில் தான் போகுது, ஒரு சிம்பிள் ஹார்மோனிக்கில் போகுது. தட் மீன்ஸ் ஒரு சைன் வேவில் போகணுச்சு அப்படின்னா அது ஒரு பிளேன் ப்ரோக்ரஸிவ் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேவோட பேர் என்ன, பிளேன் ப்ரோக்ரஸிவ் வேவ். சிம்பிள் ஹார்மோனிக்கில் போகிற வேவ் பேர் பிளேன் ப்ரோக்ரஸிவ் வேவ். அவ்வளோதான் சரிங்களா. இது சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வேவ்ஸுங்கிற டாபிக் நாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைபர் ஆப்டிக்ஸுங்கிற டாபிக் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பாருங்கள் சரியா. தேங்க்யூ. ஆனால் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைபர் ஆப்டிக்ஸ் பார்க்க மாட்டோம், ஃபஸ்ட்டு நம்ம லேசர் பார்ப்போம். ஏன்னா லேசர் லைட்டுன்னு ஒன்று உருவாக்கின பிற்பாடு தான் அதை எங்கே யூஸ் பண்ணலான்னு கண்டுபிடிக்கும் போது தான் ஃபைபர் ஆப்டிக்ஸில் யூஸ் பண்ணலான்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் நம்ம லேசர்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஃபைபர் ஆப்டிக்ஸ்குள்ளே போகலாம். சிலபஸில் அப்படி தான் இருக்கும், நான் எழுதும்போது அப்படி மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ சிலபஸில் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம லேசரை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபைபர் ஆப்டிக்குள்ளே போகலாம். சரி லேசர்னால் என்ன, வாட் இஸ் த அக்ரோனிம் ஃபார் லேசர் அப்படியே யோசிச்சிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் சரியா, கண்டுபிடிங்க. ஓகே தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.